ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸனை கேன் அ பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன் அ பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோ ஹீமா வரைக்கும் மெசேஜ் பண்ணுறான், பட் அவள் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. என்னாச்சியா மெயின் மாடலாக இருக்க சொன்னதுக்கு அவள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டலாம் நீ பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், என்கிட்ட வந்து கெஞ்சு. இதை தானவா மோஞ்சி சொல்லுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், நான் உன்ட்ட கெஞ்ச போகிறதில்ல, நீ தான் ஏன்ட்ட கெஞ்ச போகிறேன்னு. நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சிப்ஸை தனியாக சாப்பிட்டு என்னால் இதை தனியாக சாப்பிட முடியல, யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஹீரோ அவளை பார்த்தா ஹீமா வரை மோஞ்ச திருப்பிக்கிறா. இவன் என்ன உண்மையிலேயே பேசாம போயிருவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகிறான். நம்ம ஃபியூச்சரில் ஒன்றா சேர்ந்து ஸ்டோரை ஓப்பன் பண்ண போகிறது இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீமா வரை அழ ஆரம்பிக்கிறா. யோ இப்படியா பேசுவேன். கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. ஹேமாவரி அவளுக்கு வந்து இமெயில ஃபார்வர்ட் பண்ணிருக்கா. பார்த்தா மாடலிங்கா அவளை நடிக்க கூப்பிட்ட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த வரமே டோக்கியோ போறான்னு அதுல போட்டிருக்கு. ஹேமாவரி இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை துரத்திட்டு ஓடுறான். அந்த மெசேஜவா எனக்கும் அனுப்பினா ஹேமாவரி எங்க அப்படின்னு சொல்லி எனாச்சி அவளை தேடி வந்திருக்கா. எல்லாமே என்னால தானே சாரின்னு எனாச்சி சொல்லவோ இது ஒன்றும் உன் ஃபால்ட் இல்லை, நான் அவட்ட பேசுறேன். நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு பிடிச்ச குக்கியவும் ட்ரிங்க்ஸையும் ட்ராப் ஆகி இவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க எனக்கு தான் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியும், நான் வரமாட்டேன்னு சொன்னவா டக்குடாவது வந்து எடுக்க பாக்குறா. ஹேமாவரி நான் சொல்றத கேளு. நம்ம ஹீரோ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஓட ஆரம்பிக்கிறா. எனாச்சி அங்கே நின்றதா, பட் நம்ம ஹீரோ அவளை துரத்திட்டு போறான். என்னமோட்ட மாடலிங் பண்றதுல எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகிறா. நம்ம ஹீரோ கிட்ட பலார்னவ அரைஞ்சிட்டு உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லி ஹீமா வரை கேட்கவும், எமலா நீ தான் ஜூஸ் ஊத்துன, கிளாஸ்ல அப்படி பண்ணது பார்த்தா தான் இப்போ டோக்கியோ வர போறேன்னு சொல்ற, அதனால என்ன டீஸ் பண்றதுக்கு நீ என்ன ஒரு டாய் மாதிரி தான் யூஸ் பண்ணி இருக்கல, சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், விடு அப்படின்னு சொல்லி வா தள்ளி போகும்போது நம்ம ஹீரோ கைப்பட்டு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டாலர் உடஞ்சிருது. அலக்கார மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒரு சர்வெண்டா தானே என்ன பாத்திருக்க, அசசரிஸை உனக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற ஒருத்தன் அப்படிதானே. நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீமா வரை கண் கலங்குறா. நீயும் அப்படிதானே என்ன ஒரு ஹெல்பர் கேலா தானே பாத்திருக்க அப்படின்னு கேட்கவும், அப்படி இல்லை நம்ம ஹீரோ சொன்னா, அப்புறம் எதுக்கு எனர்ஜி உன்னோட மெயின் மாடல் ஆக்குன, அசசரிஸ் எடுப்போட ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் என்னோடதா தான் இருந்துச்சு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்த எனர்ஜியை லவ் பண்ற, அதனால தானே இப்போ அவ்வளோ நம்பர் 1 ஆக்கிட்ட. லவ்னா என்னன்னு எனக்கும் தெரியும், நானும் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நான் உன்னோட செகண்ட் சாய்ஸா இருக்க விரும்பல. நம்ம ஹீரோவோட அந்த செயினை தூக்கி அவ எரிஞ்சிட்டாங்க இருந்து போயிருத்தா. மாகஷிமா அங்க வரவோ என்ன தனியா விட்டுற நம்ம ஹீரோ சொல்றான், நீ தானே மெனமோட்டவன் என் மெயின் மாடலா இருக்க சொல்லி ஆரம்பிச்சேன்னு கேட்கவும், ஏன்னா 2க்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அது மட்டும்தான், நீ அவளோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். நம்ம ஹீரோ சொல்கிறான், ரொமான்ஸுங்கிறதே ஒத்துமையாக இருக்கிறதோ ஒன்றா இருக்கிறதோ இல்லை, அந்த விஷயம் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்னு சொல்லவும், அதை நீ சொல்கிறியா நம்ம ஹீரோ கேட்குறான். நீ அப்படி பேசினதில் ஹேமா வரையும் ஒரு தேர்ட் வீல் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான்னு சொல்லவும், பட் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம ஹீரோ கேட்டா. ஹேமா வரைக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், லவ்வுக்கும் பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீ நினைக்கிற, பெருசாக எதுவும் வித்தியாசம் கிடையாது. இப்போ நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொமான்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லை, உனக்கு எது ரொம்ப முக்கியமா அதில் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஒத்துக்கிறேன், ஹேமா வரையும் ஒன்னியமோ பிரிக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். டோக்கியோ போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கல, அவளுக்கு அவளை இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவரை மட்டும் இப்போ டோக்கியோ போனோன்னா எல்லாம் தன்னால தான் நடந்ததுன்னு ரெண்டுமே ரொம்ப அப்செட் ஆகும். கடைசியில் எல்லாமே பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்னு மாகஷிமா சொல்லவும், நீ உண்மையிலேயே ரொம்ப நைஸ் பர்சன். நம்ம ஹீரோ மாகஷிமாவை பார்த்து சொல்றேன், நீ ஹேமாவரியை மறந்துட்டு ரென் கூட க்ளோஸா இல்ல ஒன்றும் இல்லை, இன்னொச்சி மாதிரி உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம போகவும், பட் நம்ம ஹீரோ ஹேமாவரியோட செயின் தான் பார்க்குறேன். நீ உண்மையிலேயே டோக்கியோக்கு போறியா அப்படின்னு கேட்கவும், ஆமா என் ஒருத்தி யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் நான் தேவை, என் வார்த்தை தெரியாதவங்க கூடலாம் நான் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹீரோவும் இத்தனை வருஷமா அசசரிஸ் மேக் பண்ணிருக்கும் போது யாருமே அவனை கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஹீமாவரி நம்ம ஹீரோ லைஃப்ல வந்த அப்புறம் தான் நம்ம ஹீரோட அசசரிஸ் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. அவ என் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் தான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். என் ப்ராமிஸை நான் கீப் பண்ணலன்னா நான் என்ன ஒரு ஆளு, கண்டிப்பா அவ டோக்கியோ போனா பாப்புலர் ஆவா. ஈவன் அவ கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நினைச்சபடி லைஃப் போகாது, என்னோட ட்ரீம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறா. ஐயோ நீ ஒரு முட்டா, என்னோட ஃபேக் கிரையிங் இந்நேரம் அவன் மேல ஒர்க் ஆயிருக்கோ அப்படின்னு அவ யோசிக்கிறா. நான் ஃபேக்கா தான் எழுதேன் அப்படின்னு சொல்லி ஹேமாவரி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறா. பட் அந்த நெக்லஸ் உடஞ்சதை அவ யோசிக்கும் போது திரும்பவும் அவ கண்ணில் தண்ணி வருது. நான் அவனை புதுசா ஒரு நெக்லஸ் செய்ய சொல்லிக்கலாம், ஹீமாவரி ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவனை கெஞ்ச விடுவோம். அதுக்கப்புறமா மாசத்துல ஒரு நாள் ஹீமாவரி டே நம்ம என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், டோலிப்ஸ்ல வர வச்சு எனக்கும் ஒரு ஆக்சசரிஸ் அவனை மேக் பண்ண சொல்லணும். அப்புறமா என் கூட அவன் கிஸ்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணும். இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் அவன் ஒத்துக்கிடுவான், கண்டிப்பா அவன் மன்னிப்பு கேட்பான்ல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிச்சா. நம்ம ஹீரோ ஹீமாவரியா கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். இந்நேரம் அவன் அழுதுகிட்டு என்கிட்ட வந்து கெஞ்சணுமே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கடுப்பாவரா. பட் நம்ம ஹீரோ என்னடான்னா டோட்டலி அவளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் டோக்கியோ போறேன்னு சொன்னது உண்மையிலேயே அவனை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சோ அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிறா. சோஷியல் மீடியால போய் ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம ஹீரோ பார்த்தா நோச்சி கூட நம்ம ஹீரோ போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கிற போட்டோவா போட்டிருக்கா. நோச்சியை வச்சு நம்ம ஹீரோ அந்த நியூ ப்ராடக்டையும் லான்ச் பண்ணியிருக்கான். உன்னால எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சவா ஆள ஆரம்பிக்கிறா. ஹேமாவரி என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துன்னு கேட்கவும், எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு வாரமா நீ யோ கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கவும், அவ கையை ஸ்லிப் ஆகி கத்தி கீழே விழுந்துருது. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்டா, உன்னை சுத்தி இருக்கிற யோவோட ஆறா கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல மாதிரி நடந்ததை ஒத்துக்கிடவோ அப்படின்னா அவன் உன்னை ரிஜெக்ட்
ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ டோக்கியோ போவன்னு அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்கியா? இனுசாக்கா ஃபேமிலி மெம்பர், நீ இப்படி இந்த மாதிரி பண்ணலாமா? மிடில் ஸ்கூல்ல அவன் அசசரிஸ் வைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் கிட்ட ஞாபகம் இருக்கா? அந்த மாடல் எனச்சி காலில் போய் விழுந்த காலை லிக் பண்ண அவ சொன்ன மாதிரியே பாடுன எல்லாத்தையும் உனக்காவதா பண்ண. எனக்கு தெரியும் நீ என்னோட பிக் சிஸ்டரை வந்து வெறுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி ஹேமாவரி சொல்றேன். நான் அவ்வளோ வெறுத்து இவ்வளோத்தையும் நான் பண்ணதுக்கு காரணம் யோவோட டேலண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னு நினைச்சேன். கடைசியில் எப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, எதுக்கு இப்போ அவன் உனக்கு போர் அடிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வா சொல்றா. அவன் மாடலிங் பிசினஸ் நல்லா போகணும்னு என் ஃபீலிங்ஸ் என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு வா சொல்லுவோம். உனக்கு முக்கியமானது ரொமான்ஸா இல்லை யோவா, நீயே முடிவதுன்னு சொல்லுவோம். ரெண்டும் சேம் தானே அப்படின்னு வா கேட்டா, ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிவில் சர்வெண்டா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது பில்டிங்கு ரோடுன்னு கேட்டும்போது சில பீப்புளோட ஹவுசஸை நான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா ஃபியூச்சரில் 100 வருஷம் கழிச்சு இந்த டவுனால சர்வைவ் ஆக முடியாது. ஈவன் நான் செத்தப்பற கூட இப்போ செஞ்ச நான் ஆக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு பெரிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஹேமாவரி அண்ணன் சொல்லவும், என் அண்ணன் சொன்ன பாயிண்ட் எனக்கு முழுசா புரியல. பட் எனக்கு முக்கியமான விஷயத்தை நான் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாமான்னு மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோவோ பேசணும் அப்படின்னு சொல்றான். நான் அந்த ஏஜென்சிக்கு போவேன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை பிளாக்மெயில் பண்ண தான் நான் அதுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா அப்படின்னு அவ யோசிக்கிறேன். நீ பேசணும்னு சொன்னல என்னதுன்னு கேட்கவும், உங்ககிட்ட நான் ஒன்று கொடுக்கணும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது ஸ்கூல் வித்ட்ராவல் ஃபார்மா, நீ ஸ்கூலை விட்டு நிக்க போறியா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், சாரி தப்பானதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வாங்கினா ஸ்கூலை விட்டு நிக்க போறேன்னு வா கேட்கவும், நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க கூட டோக்கியோ வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாகஷிமா சொன்னா எது எனக்கு முக்கியமா அதில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு, நீ தான் எனக்கு முக்கியம். அது தங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு எப்படியாச்சும் நான் சர்வைவ் ஆயிருப்பேன். ஃப்ளவர் அசசரிஸை மேக் பண்ண எனக்கு டைம் இருக்காது தான். பட் ஆனால் நீ இல்லாத ஃப்ளவர் அசசரிஸ் எதுவுமே எனக்கு நல்லா இருக்காது. நீ இல்லாமல் என்னால் அதை மேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஃப்ளவர் அசசரியை மேக் பண்ணலன்னா நான் ஒருத்தலையும் நம்ம ஹீரோ கேட்குறேன். பிடிச்ச மூவி பார்த்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், நான் ஒன்றும் டோக்கியோ போல கவலைப்படாத அப்படின்னு வா சொல்லுவோம். உன் ஃபேன்ஸு உன் ஒருத்தர் தெரிஞ்சவங்க கிட்ட போறேன்னு சொன்னியா, அது என்னாச்சுன்னு வா கேட்டேன். என் டைப்ல க்ளோஸாக வந்து நிற்கிற, என் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு என் வைஃப்ல ஜூஸாக இருந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு வா தள்ளி வந்துருத்தேன். நோச்சி மாடலிங் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் தான் உன்னோட மெயின் மாடலாக இருக்கணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். சரி நீ என்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ புதுசாக ஒரு ஃப்ளவரிஸில் ரிங்கை மேக் பண்ணியிருக்கான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, மற்ற பீப்புளோட நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லவும், கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சவா திரும்பவும் நார்மலாக கையில் நீயே இந்த ரிங்கை மாட்டி விடு அப்படின்னு வா சொல்கிறா. ஸோ இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், உள்ளுக்குள்ளே இருக்கிறத பற்றி சொல்ல எனக்கு தைரியம் வரல. நம்ம ஹீரோ யோசிக்க, வயசாகியும் நம்ம சிங்கிளாக இருந்தால் நீ என்னதான் சூஸ் பண்ணு சரியா அப்படின்னு ஹேமாவரி கேட்கவோ, கண்டிப்பாக நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஆசைப்படுறது நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் தான், அதே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹேமாவரி யோசிக்கிறேன். பொண்ணுங்க ஹேமாவரி கிட்ட நம்ம ஹீரோ பற்றி வந்து கேட்குறாங்க. எல்லாம் எப்படி போச்சுன்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுவோம். உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம ஹீரோ ஒரு டீச்சருக்கு மெசேஜ் அனுப்புறான். பர்பிள் டோலிப் சீடை நீ அதுக்குள்ளே வச்சிட்டல அவங்க கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஹேமாவரி கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் வரல. அந்த ஃப்ளவரோட சேர்த்து அதுக்குள்ளே நான் பர்பிள் டோலிப் சீடையோ வச்சேன். அதோட அர்த்தத்தை நான் அவட்ட சொல்லலை. மேபி அவள் ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த டோலிப் வந்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வரைக்கும் நம்ம ஹீரோ செஞ்ச அந்த ரிங்கில் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை ரெப்ரசென்ட் பண்ணுறதோட சேர்த்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே ஒன்று வச்சோம். நம்ம ஹீரோவோட லவ் ரிங்கு தான் வந்துட்டு ஹீமாவரி இப்போ கையில் போட்டிருக்கா. பட் ஹீமாவரிக்கே அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க தான் சொல்கிறான் போல அப்படின்னு சொல்லி ஹீமாவரியும் தப்பாக புரிஞ்சுக்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.